செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக நாளை நடத்தும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தேமுதிக பொதுச் செயலாளர் முன்வழைத்திருந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியிருந்தார், மற்ற கட்சிகள் விட்டுக் கொடுக்கும் பட்சத்தில் தேமுதிகவும் விட்டுக் கொடுக்க தயங்காது என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் நாளைய தினம் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை விரைவில் முடியும் என்று நாம் நினைக்கலாமா? சிவரஞ்சனி, தேமுதிக திமுக கூட்டணியானது கடந்த மாதம் உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது நாளைய தினம் தேமுதிகவிற்கு இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேமுதிகவினுடைய அந்த பேச்சுவார்த்தை குழு 5 கொண்ட குழுவானது நாளைய தினம் அமைக்கப்படும் என கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் கட்சியினுடைய அவைத் தலைவர் இளங்கோவன், பொருளாளர் LK சுதீஷ், கழக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் அழகப்புறம் மோகன்ராஜ் மற்றும் துணை செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகிய 5 கொண்ட இந்த குழுவானது அமைக்கப்பட இருக்கின்றது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளைய தினம் தேமுதிகவினுடைய தலைமை கழகம் அறிவிக்கும். இந்த நிலையில் நாளைய தினம் திமுகவுடன் கூட்டணி குறித்து பேசுவதற்கான அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளைய தினம் திமுக தேமுதிக அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டு நாளைய தினமே கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.